ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சில நாட்களில் நம்ம என்ன ஒரு பண்டிகை கொண்டாட போகிறோம்னா, ஒளியின் பண்டிகை, த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு ஒரு பண்டிகை நம்ம கொண்டாட போகிறோங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் சில பேர்கிட்ட போய் நான் கேட்டேன், அப்படி இது என்னடா நோக்கம், என்ன நோக்கத்துக்காக கொண்டாடுறீங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கிளைம் பண்ணுறது வந்து இந்த ரீசனை தான் சொன்னாங்க. சில பேருக்கு சொல்லவும் தெரியல எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோன்னு. எல்லாரும் கொண்டாடுறாங்க, நாங்களும் கொண்டாடுறோம். எல்லாரும் பட்டாசு வெடிக்கிறாங்க, நாங்களும் பட்டாசு வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரீசன், ஒரு பண்டிகை சொல்ல தெரியல அவங்களுக்கு. என்ன பண்ணுறது? சரி, ஓகே. ஆனால் காசுனா ஒருத்தர் இருந்தாராமா, அவர் வந்து அவங்க அம்மா கையால் தான் சாவணும்னு வரம் பெற்றாராமா. அவங்க அம்மா ஏதோ ஒரு அவதாரம் எடுத்து அவனை வந்து கொன்னுட்டாங்களாமா. அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவங்க அம்மா கையில் இறந்துட்டான் அப்படின்னு மக்களை துன்படுத்திட்டு இருந்தானவன் நரகாசுரன். இந்த உலகத்தில் இருக்கிறது ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 பேர் தான் இருக்கும். அதில் என்ன நரகாசுரன் ஒருத்தர் இருக்கான். இது என்ன கான்செப்டு? இது எந்த ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸில் எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஒன்றுமே இல்லை. ஒரு ப்ரூஃப் இல்லவே இல்லை. இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, இப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு. சரி, அதெல்லாம் விடுங்க. ஓகே, சரி, ஓகே. ஒளியின் பண்டிகை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். ஸ்வீட் கொண்டாடு. ஸ்வீட் பண்ணியிருப்போம், பலகாரங்கள் பண்ணியிருப்போம், என்னது புது ட்ரெஸ் உடுத்திட்டு இருப்போம். அதுக்கப்புறம் என்னது நெக்ஸ்ட்டு நிறைய சொந்தக்காரங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நாம் ஊர்களுக்கு போயிருப்போம். எல்லாமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்போம். காசை கரியாக்கியிருப்போம். ஏண்டா புனித்து, நீ தீபாவளியே செலிப்ரேட் பண்ணலையாடா, இப்படி பேசுகிறியா? எஸ், ஐ ஆல்சோ செலிப்ரேட்டட். என்னது, காசை கரியாக்கியிருக்கேன். தூய்மை பணியாளர்களுக்கு 1 வாரம் வேலை கொடுத்துருக்கேன். என்னத்துக்கு? என்னோடய ரோட்டை பெருக்கிறதுக்கு. அவ்வளோ குப்பை பண்ணி வச்சுருப்பேன் நான். ஸோ பட் வென் வி பிகம் மெச்சூர்ட் எதுக்கு கொண்டாடுறோம், ஏன் கொண்டாடுறோம்? ஒளியின் பண்டிகை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது என்னடா ஒளியின் பண்டிகை அப்படின்னு நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் ஒளி இருக்கா அப்படின்னு நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே ஒளி இருக்கா, லைட் இருக்கா, வெளிச்சம் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அறிஞ்சோ அறியாமையோ சில காரியங்களை வந்து நம்ம பண்ணிகிட்ருப்போம். எனது இருளின் கிரியைகள், வெளிச்சம் இருக்குன்னா இருளும் இருக்கும்ல, சில இருளின் கிரியைகள் ஒரு 6 காரியங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா, நான் ஒளியின் பண்டிகை கொண்டாடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க ஒரு கட்ஸும் இல்லை நமக்கு. ஸோ சில 6 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அப்படி என்னடா எங்கள் வாழ்க்கையில் இருள் இருக்குது அப்படின்னு. ஸோ முதலாவது இருள் என்னதுன்னு பார்க்கலாமா? முதலாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள். பண்டிகைலாம் கொண்டாடி இருப்போம், பயங்கரமாக பண்ணியிருப்போம். பட் ஆனால் நம்ம வாழ்க்கையை விட்டு இன்னும் இருள் போகலை. அது என்னடா இருள்? பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இருள் என்னதுன்னா, பொய் சொல்கிற சுபாவம். என்னதான் நம்ம பண்ணியிருந்தாலும் வாழ்க்கையில் பொய் சொல்லி தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோங்க. சொந்தக்காரங்கிட்ட பொய் சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லுவோம், நம்ம ஸ்டேட்டஸை காட்டிக்கிறதுன்னு பொய் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த மேரேஜஸில் பொய் சொல்லுவோம். 1000 பேர்கிட்ட போயிட்டு சொல்லி கல்யாணம் பண்ணுற காலம் போய் விட்டது. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்க, ஸ்டேட்டஸை காட்டிக்கிறதுக்காக பொய் சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. பொய் சொல்கிறது ட்ரெண்ட் ஆகிடுச்சாமா. ஸோ அப்போ உங்கள் பக்தியெல்லாம் எங்கே போச்சு? ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுன்னு கொண்டாடுறீங்க, பட் ஏன் வாழ்க்கையில் பொய் சொல்லிகிட்டே சுற்றிட்டு இருக்கீங்க? பொய் சொல்லிவிட்டு காசு சாப்பிடுது, பொய் சொல்லிவிட்டு எல்லா வேலையும் அநியாயமாக பொய் சொல்லிவிட்டு காசு வாங்குறதா நிறைய பேர் இருக்காங்க. அநியாயமாக காசு வாங்க வேண்டியது பொய் சொல்லிவிட்டு. கேட்டால் நானும் ரொம்ப பக்தியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒளியின் பண்டிகை நம்ம கொண்டாடுறோம். பொய் சொல்கிற சுபாவம் நம்மளை விட்டு போகவே போகாதாமா, ஆனால் நாமளும் பயங்கரமாக கொண்டாடுவோம் அப்படின்னு. ஸோ என்னது? பொய் சொல்கிற சுபாவம். எதுக்கு எடுத்தாலும் பொய் சொல்ல வேண்டியது, நான் நல்லவன் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. ஸோ முதலாவது வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள் பொய் சொல்கிற சுபாவம். பொய் சொல்கிற வரைக்கும் நம்ம அந்த பொய்யை விடாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்னது? இருள் இருக்க தாங்க செய்யும். வெளிச்சம் வரணும்னா இந்த இருள் நீக்கப்படணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு 2வது இருள் என்னதுன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது ரொம்ப மெயினானதுங்க. இது என்னதுன்னா, ரிலீஜியன். மனுஷனை ஹியூமனிட்டியோட பழகிறதில்ல, மனித நேயத்தோட மற்றவங்ககிட்ட மனுஷங்கிட்ட பழகிறதில்ல, மதத்தை வச்சு பழகிறது. நீ இந்த மதம், நான் அந்த மதம், நீ மேல் ஜாதி, நீ கீழ் ஜாதி, அவன் கீழ் ஜாதி சாமியை கும்பிட்றான்டா, அவன்கிட்ட போகாதீங்கடா அப்படின்னு கிண்டல் பண்ண வேண்டியது. அவன் வந்து கீழ் ஜாதிக்காரன்டா, தீட்டைடுவடா. அதுக்கப்புறம் என்னது? ரிலீஜன் பார்க்குறது, கேஸ்ட் பார்க்குறது. நீ ஓசி, நீ பிசி, நான் ஏசி, அதுக்கப்புறம் டிசி பிசி, என்னென்னமோ சொல்ல வேண்டியது. மற்ற மனுஷனாக பார்க்குறதில்ல, மதத்தை வச்சு பார்க்குறது, ரிலீஜனை வச்சு பார்க்குறது. என்னது? பொட்டு எடுத்துட்டா கிறிஸ்டியனாமா, ஃபுல்லாக கவர் பண்ண முஸ்லீமாமா. என்னப்பா இது? மனுஷனாக பார்க்குறதில்ல. நீ மேல் ஜாதிக்காரண்டா, நீ கீழ் ஜாதிக்காரண்டா அப்படின்னு மதத்தை வச்சு மனுஷனை பழகிறது. கடவுள் அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட போனோம்னா, அவர் மட்டும் நம்ம கிட்ட ஜாதி பார்த்தாருன்னா ஒருத்தனும் கடவுள்கிட்ட போக முடியாது. கடவுள் சொல்வார், நீ கீழ் ஜாதி என்கிட்ட வராது அப்படியா சொல்லுவார். மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான்
தேவன். தேவன்னா உண்மையுள்ள தேவன், நம்மளோட ஜாதி பார்க்க மாட்டார், அதெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் கடவுள். ஆனால் ஒருத்தர் நானே கேட்குற மக்கள்கிட்ட, இதெல்லாம் யாருப்பா உண்டாக்குறது? ஆமாம், நாம் தான் உண்டாக்கிக்கிட்டோம், மதங்கள் உண்டாக்கிக்கிட்டோம். நீ இந்த ரிலீஜன் அந்த ரிலீஜன் அப்படி இப்படி ரிலீஜியஸில் நம்ம உண்டாக்கிக்கிட்டோம். அப்புறம் கேஸ்ட் உண்டாக்கிக்கிட்டோம். கேஸ்ட்டில் எத்தனை சண்டைங்க, ஐயோப்பா எத்தனை சண்டை போடுறாங்க. நீ அந்த 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 ஜாதிக்குள்ளே தான் நம்ம கல்யாணம் பண்ணணும், இவன் நம்ம குல கோத்திரமாக பாரு 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 அப்படின்னு சொல்லி ஜாதிகளுக்குள்ளே சண்டை போடுறது. என்னங்க இது? ஆனால் கேட்டால் நானும் ஒளியின் பண்டிகை கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறது. ரெண்டாவது என்ன, ஜாதி பார்க்கறது, கேஸ்ட்டு பார்க்கறது, ரிலீஜன் பார்க்கறது. ஸோ உலகத்தில் ஜாதிகள் அப்படின்னு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் மனுஷனாக உண்டாக்கிக்கிட்டு. கடவுளுக்கு ஜாதி இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம மனசை பார்த்து பழகிறவர்ப்பா கடவுள். ஜாதி பார்த்து பழகிற நம்மள கேவலமாக மனுஷங்களை ஜாதி பார்த்து பழகிறவங்கள கடவுள். ஓகேவா? ஸோ இன்னொரு இருள் என்னென்னா ஜாதி பார்த்து பழகிறது. நெக்ஸ்ட் என்னதுன்னா, மூணாவது இருள் என்னதுன்னா ஸ்கின் கலர். ஸோ கருப்பாக இருந்தால் கெட்டவனாமா, வெள்ளையாக இருந்தால் நல்லவனாமா அப்படின்னு ஊரில் கதை சொல்லுவாங்க. என்னப்பா இது? நெக்ஸ்ட் மூணாவது இருள் என்ன, கலரை வச்சு மற்றவங்க கூட பழகிறது. வெள்ளையாக இருக்க மட்டும் ஓஹோ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்ல வந்து, கருப்பாக இருந்தால் எனக்கு கேவலமா? நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாங்க. ஊசி எடுத்துக்கோங்க, கருப்பாக இருக்கிறவன் ஒருத்தவங்க கையில் குத்துங்க ஊசி எடுத்து, அவனுக்கும் ரெட் கலர் தான் வரும். வெள்ளையாக ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட கையில் எடுத்து குத்துங்க ஊசி, 2 பேருக்கும் ஒரே கலர் ரெட் கலர் பிளட் வந்துச்சுன்னா என்னங்க சொல்கிறது? எல்லாருமே ஒன்று தானேங்க. ஏன் அந்த கலர் தான் உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுதா மற்றவங்க கூட பழகிறதுக்கு? ஸோ கலரை பார்த்து மற்றவங்க கூட பழகிறது. அவன் கருப்பு, அவங்க கிட்ட போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு கலரை பார்த்து மற்றவங்க கிட்ட பழகிறது. இது ஒரு இருள். நெக்ஸ்ட் என்ன இருள்னா, 4வது இருள் என்னதுன்னா, இது மெயினாக யாருக்கு சூட் ஆகும்னா, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு சூட் ஆகும், அப்பா அம்மார்களுக்கு சூட் ஆகும், யங்ஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். என்னதுன்னா ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். கேட்டால் நானும் ரொம்ப பக்தியாக இருக்கேன்ப்பா, ஒளியின் பண்டிகையெல்லாம் கொண்டாடுறேன், ஆனால் வீட்டுக்கு தெரியாமல் சிகரெட் அடிக்கிறது, வீட்டுக்கு தெரியாமல் சரக்கு அடிக்க வேண்டியது. ஸோ இவ்வளோ தப்பு காரியங்கள் பண்ணிகிட்டு இருப்போம், ஆனால் நானும் ஒளியின் பண்டிகை கொண்டாடுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. வீட்டில் அப்பா அம்மாருங்க இருப்பாங்க, ஆனால் வீட்டில் வந்து 2 பிள்ளைங்க இருக்கும், 2 பெண் பிள்ளைங்க இருக்கும், 2 ஆண் பிள்ளைங்க இருப்பாங்க, அதெல்லாம் தெரியதில்லை. ஆனாலும் சரக்கு அடிக்க வேண்டியது, பீடி அடிக்க வேண்டியது. கேட்டால் நானும் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த இருளெல்லாம் நீக்காமல் என் வாழ்க்கையிலும் வெளிச்சம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது. யாரங்க ஏமாத்துறீங்க? கடவுளை ஏமாத்துறீங்களா? உங்கள் குடும்பத்தை ஏமாத்துறீங்களா? குடிச்சு அடிச்சு ஏன்னா உங்கள் வாழ்க்கை தான் நீங்கள் கெட்டுக்க போகிறீங்க. கேட்டால் பக்தியின் வேஷத்தை போட்டு நம்ம சுற்றக்கூடாது. அதுதான் நான் சொல்லுவேன். இந்த 4வது இருள். ஸோ என்னது, வீட்டுக்கு தெரியாமல் சிகரெட்டு பீடி எல்லாம் அடிக்க வேண்டியது. கேட்டால் நானும் பக்தியாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியது. இந்த இருள் நீக்க பண்ணும்ப்பா, அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஒளி கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட்டு இன்னொரு இருள் என்னதுன்னா, 5th ஒன் என்னதுன்னா, பேட் வேர்ட்ஸ் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, டேய் இது இங்கிலீஷில் என்ன நம்ம சொல்லுவோம், சரி இது தமிழில் என்ன நம்ம சொல்லுவோம், நீங்கள் நினச்சோம் அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. ஸோ அது கூட நான் கெட்ட வார்த்தைன்னு தான் நான் சொல்லுவேங்க. டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி நம்ம பேசிக்கலாம்டா, ஆனால் பெரியவங்கக்கிட்ட அப்படி நம்ம பேசணும்டா. அந்த ஃப்ரெண்டு ஒரு நாள் பெரியவன் தானே ஆக போகிறான், அவங்ககிட்ட மட்டும் ஏன் பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாதாமா? பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் ரொம்ப நல்லவமாவது பேசணுமா? பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லைங்க, சின்ன குழந்தைங்க, பிஞ்சு குழந்தைங்களே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கெட்ட வார்த்தை அசால்ட்டாக அந்த வார்த்தைகளை நான் பேசவே விரும்பலைங்க. அவ்வளோ கெட்ட வார்த்தை பேச வேண்டியது, வாய் திறந்தால் கெட்ட வார்த்தை பேச வேண்டியது. இந்த வண்டியில் போகும்போது தான் நம்ம பேஷன்ஸ் எல்லாமே உண்மையாக டெஸ்ட் ஆகுங்க. சும்மா நம்ம கரெக்டாக போயிட்டுருப்போம், பட் எவனாவது இப்படி போமா, அப்போ வரும் பாருங்கள், போட்டால் வரும். ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண காட் ஹெல்ப் பண்ணுவார் நமக்கு. ஸோ கெட்ட வார்த்தை பேச வேண்டியது, இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை பேச வேண்டியது. நெக்ஸ்ட் என்ன, காசிப் பண்ணிவிட்டு கெட்ட வார்த்தை பேச வேண்டியது. இவ்வளோ இருளான சுபாவம் நம்மக்குள்ளே வச்சுக்கிட்டு நானும் ஒளியின் பண்டிகை கொண்டாடுறேன் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நெக்ஸ்ட்டு 6வது இன்னொன்று என்னென்னா, இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் நம்ம இருப்போம்ல, கவர்மெண்ட் ஜாபில் வேலை செய்கிறவங்க யாராக வேணா இருக்கும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ப்ரைவேட் ஜாபாக இருக்கட்டும், கார்ப்பரேட் ஜாபாக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. ஸோ லஞ்சம் கொடுக்கறதும் லஞ்சம் வாங்குறதும் சட்டத்தின்படி தப்பு அப்படின்னு நமக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கொடுத்த காசுக்கு வேலை பார்க்க முடியாதே நம்மளால். லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, பொய் சொல்லி காசு வாங்குறது, எந்த துறை வேணா இருக்கணும், இபி லைனு, வாட்டர் லைனு, பேங்க்கு, ஏதோ எந்த துறையில் எங்கே போனாலும் ஏதோ ஒரு காரியம் நடக்குனாலும் லஞ்சம் வாங்குறது. இதுக்கு அத்தனை கொடு, இதுக்கு இத்தனை கொடு அப்படின்னு லஞ்சம் வாங்குறது. இப்போ உங்கள் பக்தி எங்கே போச்சு? ஒருத்தன் வந்து ஃபேக்கான காட்கிட்ட ஒருத்தன் போனானாமா, ஃபேக்கான காட்கிட்ட போயிட்டு அந்த ஃபேக்கான காட் சொல்லிச்சாமா, டேய் இந்த 6 காரியங்கள் என்ன வேணால் நீ பண்ணிக்கோ, ஆனால் பக்தியாக மட்டும் இருந்துட்டு சும்மா ஒரு வாரத்தில் வந்துட்டு ஒரு 100 ரூபாய் அப்படி உண்டியில் போட்டு என்ன பார்த்துட்டு போயிட்டே இரு. என்ன வேணால் பக்தியை எல்லாரையும் ஏமாற்று, போய் சொல்லி காசு வாங்கு, வியாபாரத்தில் ஏமாற்று, எல்லாமே பண்ணு. ஆனால் சும்மா ஒரு வாரத்தில் அப்படி வந்து சும்மா என்னை பார்த்துட்டு உண்டியில் காசு 100 ரூபாய் போட்டு போயிட்டே இரு அப்படின்னு ஃபேக்கான காட் சொல்லும். உண்மையான காட், உயிருள்ள காட், நேசிக்கிற காட், அன்புள்ள தேவன் என்ன சொல்வார் தெரியுமா? தம்பி, பக்தியான வேஷம் முக்கியம் இல்லடா, கடவுளுக்கு பயந்துருக்கிற வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு உண்மையான காட் சொல்வார். என்ன சொல்வார்? தம்பி வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் இருப்பா, வாழ்க்கையில் மதத்தை வச்சு மற்றவங்க கூட பழகாத,
ஸ்கின் கலரை வச்சு மற்றவங்க கூட பழகாத, ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க் பண்ணாத, கெட்ட வார்த்தை பேசாத, லஞ்சம் வாங்காத, ஊழல் பண்ணாத, பொய் சொல்லி காசு சம்பாதிக்காத அப்படின்னு உண்மையுள்ள காட் கண்டிப்பாக சொல்லுவாருங்க. ஃபேக்கான காடெல்லாம் எப்படி தெரியுமா? கண் இருக்கும் காணாது, வாய் இருக்கும் பேசாது, காது இருக்கும் கேட்காது, இருக்கும் உணராது. பட் உயிருள்ள காட் கண் இருக்குது பார்க்குறாரு, நம்ம கஷ்டத்தை பார்க்குறாரு, நம்ம வேதனையை பார்க்குறாரு. வாய் இருக்குது, நம்ம கூட பேசுவார். காது இருக்குது, நம்ம கஷ்டங்களை அறிவார். இருக்கார், நம்மள உணர்வுகளை புரிஞ்சுக்க அவர் இருக்கார். அதுக்கு சொல்யூஷனும் தருவார். ஸோ அதாவது என்னென்னா, நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு நம்ம என்ன வரும்னா, நானும் ஒளியின் பண்டிகை கொண்டாடுறோம், பண்டிகையில் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் ஒரு கேரக்டரில் ஒரு சின்ன சேஞ்சு கூட நம்ம பண்ணாமல் பண்டிகை கொண்டாடுறது சுத்த வேஸ்ட்டுன்னு தாங்க நான் சொல்லுவேன். நம்ம விட வேண்டிய தப்பெல்லாம் விட மாட்டோம். மெயினாக வந்து என்னதுன்னா, இந்த லஞ்சம் வாங்குறதுல, இந்த என்னது பொய் சொல்லி காசு வாங்குறதுல எல்லா எக்ஸ்பர்ட்ஸு. வீட்டுக்கு அநியாயமாக காசு சம்பாதிக்கக்கூடாது, அந்த காசு தான் வீட்டுக்கு முதலாவது வரும். ஸோ இந்த பணத்தில் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ உண்மையாக இருங்க. ஆனால் எல்லாமே வேஷம் தான் போட்டு சுற்றிட்டு இருக்கோம். நானும் பக்தியாக இருக்கேங்க, அங்கே போகிறேங்க, இங்கே போகிறேங்க, ஸ்வீட் பண்ணுறாங்க, புது ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. கேரக்டர் மாறுதா? 10 ரூபா சம்பாதிச்சா கூட நேர்மையாக சம்பாதிக்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்கு காசு வருது, எப்படி வருது? மற்றவனோட வயிற்ற பொழப்ப கிடைச்சி வருதா, இல்லை நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? நான் கேட்குறேன், உண்மையாகவே சம்பாதிக்கிறீங்களா? 10,000 இல்லை 15,000 வருதுன்னா ஓகே, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம சம்பாதிக்கலாம். பட் வயிற்ற பொழப்ப எடுத்துட்டு, மற்றவனை ஏமாற்றிட்டு, பொய் சொல்லிட்டு, காசு வாங்கிட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையாங்க? ஸோ இந்த இருளெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட்டால் தான் உண்மையான வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் வரும். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுல சில பேருக்கு கொஞ்சம் எரிஞ்சிருக்கும். என்னதுன்னா ஃபயர், அதான் லைட்டு கொஞ்சம் லைட் எரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லைட்டை இந்த கொஞ்சம் பற்ற வைக்கலாம் அப்படின்னு தான் இந்த கான்செப்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ உண்மையாகவே ஒளி நம்ம வாழ்க்கையில் இருக்கா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒளினா இதுக்கு ஆப்போசிட்டாக நேராக பண்ணுங்கள். பொய் சொல்லாமல் இருங்க. வாழ்க்கையில் இந்த பொய் சொல்லாமல் முதல்ல காசு வாங்காதீங்க, அநியாயமாக காசை சம்பாதிக்காதீங்க. ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போனேன், தம்பி எங்கள் வீட்டில் காசே நிற்க மாட்டேங்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. காசே நிற்கலினா நீங்கள் எப்படி காசு சம்பாதிச்சிருக்கீங்க? நியாயமாக சம்பாதிச்சிங்களா இல்லை அநியாயமாக காசு சம்பாதிச்சிங்களா? அது கடவுளுக்கு தான் தெரியணும். ஸோ அதுதான் நான் சொன்ன வேணேன். ஸோ எந்த காரியமாக இருந்தாலும் எவ்வளோக்களவு உண்மையாக இருக்க முடியுமோ அவ்வளோக்களவு நம்ம உண்மையாக இருக்கணும். ஸோ அதுதாங்க நான் சொல்ல வந்தேன். ஸோ யூ ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட் இன் அவர் மணி அண்ட் எவ்ரிதிங். ஸோ மதத்தை வச்சு மனுஷனை கூட பழகக்கூடாது. நீ ஓசி பிசி அப்பர் கேஸ்ட் லோவர் கேஸ்ட்டு, மனித நேயத்தோட ஹியூமனிட்டியோட நம்ம பழகணும். அதான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா, கடவுளுக்கு பக்தியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லி விடைபெறுகிறேன். ஸோ தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. அர்த்தமுள்ள பண்டிகைகள் நம்ம கொண்டாடுவோம். ஸோ தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ.